பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம ரெண்டு டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து யூசர் இன்ஃபர்மேஷன், அனதர் ஒன் வந்து ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்போ இந்த யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த டேபிளுக்கு நேம், ஏஜ், இமெயில் அப்படிங்கறத நான் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதை நான் எப்படி சென்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா மேனுவலா தான் சென்ட் பண்ணிருப்போம் டேட்டா அந்த ப்ராடக்ட்டுக்கு. இப்போ அந்த யூசர் இன்ஃபர்மேஷனுக்கு நான் டேட்டாவை ஒரு ஃபார்ம் மூலமா வாங்கி சென்ட் பண்ண போறேன். அப்ப ஐ நீட் டு ஒன் ஃபார்ம். கரெக்டுங்களா? ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்து ஒன்று தேவை. இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்னாலே நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா HTML தான் படிச்சிருப்போம். ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை HTML படிச்சிருப்போம். அந்த ஃபார்ம்ஸை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஐ கோயிங் டு இந்த மை ஆப் அப்படிங்கறதுல டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறோம். யூசர் இன்ஃபோ, அதனால நான் யூசர் இன்ஃபோ அப்படின்னு ஃபார்ம் நேமையும் அந்த HTML நேமே வச்சுக்கிறேன். .html யூசர் இன்ஃபோ .html. இதுல நான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபார்ம்ஸ்னா எந்த மாதிரி ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ்ல எனக்கு என்னென்ன வந்து ஸ்டோர் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதாவது இந்த மாடல் அப்படிங்கிற அந்த டேட்டாபேஸ்ல என்னென்ன ஸ்டோர் ஆகணும், நேம் ஸ்டோர் ஆகணும், ஏஜை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணும், அப்ப இமெயிலை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணும். அப்ப இந்த மூணுத்தையும் நான் யூசர்ல இருந்து வாங்கணும் அப்படின்னா இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி ஒரு இன்புட் பாக்ஸை நான் கிரியேட் பண்ணி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கணும். அப்பதான் யூசர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த யூசர் இமெயில் இது எல்லாத்தையும் நமக்கு உள்ள வந்து அனுப்புவார். ஓகேங்களா? ஸோ என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுவார். ஸோ தட்ஸ் வை just create the form. So input இமெயில், அப்புறம் லாஸ்டா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆக்சுவலா என்னென்ன தேவை அப்படின்னா நேம், ஏஜ் தேவை, ஏஜும் தேவை. அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா நடுவில் ஏஜ் அப்படிங்கிற ஒரு நேமே நான் வாங்கிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 3 இன்புட் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். 4 இன்புட் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம். ஓகேங்களா? யூசரோட நேம் வந்து வாங்க போறோம். அதனால யூசர் நேம். ரெண்டாவதா இருக்கிறது வந்து ஏஜ். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன்னா பிரேக் டேக் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகும். அதனால ஸோ ஏஜ் அடுத்தது வாங்க போறோம். ஏஜுக்கு அப்புறம் லாஸ்டா நம்ம இமெயில் வாங்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இந்த யூசர் நேம் அண்ட் ஏஜ் அண்ட் இமெயில் இது மூணுத்தையும் வாங்கி நம்ம சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றது மூலமா அந்த டேட்டா எங்க போகும் அப்படிங்கறத நாம சொல்லணும். பிசினஸ் லாஜிக் கொண்டு போறப்ப நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்னதுக்கான பிசினஸ் லாஜிக் எழுதல, இப்ப எழுதுவோம். பட் இந்த டேட்டாவை நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா எங்க போகணும் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் அண்ட் அதுக்கான மெத்தடை நீங்க இங்க பாஸ் பண்ணணும். நான் இங்க ஆக்ஷன் எதுவும் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபார்மை எந்த ஃபங்க்ஷன் மூலமா ஷோ பண்றோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கே டீடைல் போயிடும். ஓகேங்களா? நமக்கு தெரியும் ஒரு ஃபார்மா இருக்கட்டும், ஒரு HTML பேஜ், இது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த பிசினஸ் லாஜிக் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. இங்க வந்து நீங்க லாஜிக் வந்து எழுதிருக்கணும். ஒரு ஃபார்மை நீங்க ஷோ பண்ணாலும் லாஜிக் எழுதிருக்கணும். டேட்டாபேஸ்ல டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் இங்க வந்து அதுக்கான லாஜிக் இருக்கணும். ஏன்னா MVT ஆர்கிடெக்சர், அந்த ஆர்கிடெக்சர் எல்லாம் திரும்ப பாத்துக்கோங்க. MVT ஆர்கிடெக்சர். MVT அப்படிங்கிற ஆர்கிடெக்சர். இந்த வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வியூல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா, அதாவது இதுதான் எல்லா ப்ராசஸுமே பண்ணும். இதுதான் டெம்ப்ளேட்ல போயிட்டு அந்த டேட்டாவை எடுத்து வந்து டிஸ்பிளே பண்றது எல்லாமே இந்த வியூ தான் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வியூ இல்லாம நீங்க ஒரு டெம்ப்ளேட்ல இருக்கிற ஒரு HTML ஃபைலுக்கு நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்பிளே பண்ண முடியாது. அந்த வியூல தான் அதுக்கான லாஜிக் இருக்கும். ஒரு டெம்ப்ளேட்ல இருக்கிற ஒரு HTML ஃபைலை டிஸ்பிளே பண்ணாலும் வியூல தான் லாஜிக் இருக்கும். ஒரு மாடல்ல இருக்கிற ஒரு டேபிள்ல டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் அதுக்கான லாஜிக் இந்த வியூல தான் எழுதிருக்கும். ஓகேங்களா? ஸோ டெம்ப்ளேட்ல நீங்க HTML ஃபைல் மட்டும் தான் எழுதிருப்பீங்க. பட் அந்த HTML ஃபைல் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த வியூல தான் இருக்கிற பிசினஸ் லாஜிக். இந்த மாதிரி மாடல்ல ஒரு டேபிள்
இருக்கும், டேபிளுக்கான டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். பட் அதுல போய் டேட்டா ஸ்டோர் பண்ணணும், டேட்டா ரெட்ரீவ் பண்ணி எடுத்துக்கணும்னா அதுக்கான பிசினஸ் லாஜிக் இந்த வியூல தான் எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். அந்த வியூல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஜிக் வந்து எழுத போறோம். என்ன லாஜிக் எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியூல ஐ மீன்ஸ் இந்த யூசர் இன்ஃபோ டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற இந்த ஹெச்டிஎம்எல் பேஜை எனக்கு யூசருக்கு டிஸ்பிளேல எனக்கு ஷோ பண்ணணும். அதான் என்னோட கான்செப்ட். ஏன்னா யூசருக்கு டிஸ்பிளே ஷோ பண்ணா மட்டும்தான் யூசர் வந்து அவங்களோட யூசர் நேம், அவங்களோட ஏஜ், அவங்களுடைய இமெயில் இதை வந்து நமக்கு சப்மிட் பண்ணி என்டர் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா just is going to create def இப்போ அதுக்கான லாஜிக் வந்து நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ல இருக்கிற யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற இந்த மாடல் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அதுக்கு டேட்டாவை இன்செர்ட் பண்ண முடியும். அதனால from டாட் மாடல்ஸ் இம்போர்ட் யூசர் இன்ஃபோ. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் இங்க இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கான லாஜிக் வந்து நான் செட் பண்றேன். இது நேற்று லாஜிக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆட் யூசர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல வந்து இப்போ என்ன பண்ணணும், ஃபார்ம்ல இருந்தா டீடைல் வந்து வரப்போகுது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார்ம்ல இருந்து வர டீடைல நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்னா போஸ்ட் டாட் கெட் அப்படின்னு சொல்லி வாங்கணும். ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட்னு சொல்லி வாங்கணும். ஏன்னா நீங்க அனுப்பும் போதே மெத்தட் போஸ்ட்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பீங்க டேட்டாவை. மெத்தட் போஸ்ட்னு சொல்லி தான் அனுப்பணும். அப்பதான் டேட்டா போகும். போஸ்ட்னு சொல்லி அனுப்புறோம், போஸ்ட் மெத்தட் மூலமா டேட்டா வரும். அப்படி வர டேட்டாவை நீங்க வாங்கணும் அப்படின்னா request dot post dot get ன்னு சொல்லி வாங்கிக்கலாம். request dot post dot get age அதுக்கப்புறம் இமெயில். ஓகேங்களா? ஆனா இந்த நேம் வந்து கரெக்டா நம்ம இங்க கொடுத்துருக்கிறது அப்படின்னா நீங்க இங்க போய் செக் பண்ணணும். இந்த நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல இங்க என்ன டெக்ஸ்ட் வந்து இங்க டைப் பண்ணிருக்கீங்களோ அதே டெக்ஸ்ட்டை தான் எங்க கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியூல இந்த இடத்துல கொடுக்கணும். இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இங்க நான் நேம்னு கொடுத்துருக்கேன், ஆனா இந்த இடத்துல யூசர் நேம்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஒர்க் ஆகாது, டேட்டா வராது. அப்படி என்ன பண்ணணும், அங்க என்ன கொடுத்தீங்களோ அதுதான் இங்க கொடுக்கணும், யூசர் நேம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்கோம், ஏஜ் இது கரெக்டா தான் கொடுத்துருக்கோம், இமெயில் கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட்னா டேட்டா வந்துடும். வர டேட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள்ல கெட் யூசர் நேம் கெட் நேம் அப்படிங்கறத வச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி நான் நேமை வாங்கி கெட் நேம் அப்படிங்க கெட் யூசர் நேம் அப்படிங்கறதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஏஜை வாங்கி கெட் ஏஜ் அப்படிங்கறதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன். இமெயில வாங்கி கெட் இமெயில் அப்படிங்கறதுல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்ப டீடைல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கெட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தாச்சு. அப்படி கெட் பண்ணப்பட்ட டீடைலை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகே, இதுவரை முடிஞ்சு. இப்ப இந்த டீடைலை வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண இந்த டீடைலை எனக்கு எங்க எடுத்து போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணணும். அதாவது ஏதோ ஒரு டேட்டா பேஸ். ஓகேங்களா? நீங்க எந்த டேட்டா பேஸ் வேணாலும் இங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் இருக்க டேபிள் நான் எந்த டேபிள்ல போயிட்டு ஸ்டோர் பண்ண வைக்க சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல இருக்கிற இந்த யூசர் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிள்ல தான் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண வைக்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா அதுக்காக தான் அந்த ஃபார்ம் எல்லாமே கிரியேட் பண்ணிருப்போம். அதனால அந்த டேபிள்ல அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண வைக்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேபிள் நேமை ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கணும், யூசர் இன்ஃபோ. இந்த டேபிள் ஆக்சுவலா இந்த வியூ டாட் பிஒய்ல இருக்காது, நீங்க தான் மேனுவலா இம்போர்ட் பண்ணணும். மாடல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைல்ல இருந்து யூசர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் இம்போர்ட் பண்ணணும். மேனுவலா அங்க வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் நேம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரியேட். ஓகேங்களா? சோ இப்படி கொடுத்துட்டு இது உள்ளார நீங்க வாங்கி வச்சிருக்கிற கெட் யூசர் நேமை எங்க அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல இருக்கிற இந்த நேம் அப்படிங்கிற இந்த காலத்துக்கு அனுப்பணும். அப்ப நீங்க எப்படி இங்க ரைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சிருக்கிற கெட் யூசர் நேம் அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. இல்ல கெட் யூசர் நேம். இந்த கெட் யூசர் நேமை எங்க அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற காலத்துக்கு அனுப்பணும். நேம் அப்படிங்கிற இங்க ஏதோ ஒரு நேம் நான் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்க கூடாது. இங்க நேம் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கு உங்களோட டேபிள்ல என்ன ஸ்பெல்லிங் இருக்குன்னு பார்க்கணும். டேபிள்ல நேம்னு சொல்லி இருக்குங்களா, டேபிள்ல மாடல். உங்களோட யூசர் இன்ஃபோ மாடல்ல இந்த காலத்துல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் நீங்க இங்க கொடுக்கணும். ஏதோ ஒரு நேம் கொடுக்கலாமா, ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் கொடுக்கலாமா, கண்டிப்பா கூடாது. இது வேரியபிளே கிடையாது ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து என்னது
அந்த காலம் நேம் அதையும் நம்ம இப்ப வாங்கி வச்சிருக்கிற இந்த வேரியபிள் நேம் கெட் யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிள் நேம் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இங்க கெட் யூசர் நேம்னு இருந்தா இங்க கெட் யூசர் நேம் தான் கொடுக்கணும். இங்க கெட் யூசர் நேம் இருக்கு, நான் இங்க கெட்னு மட்டும் எழுதுனா வருமானா வராது. ஏன்னா இந்த வேரியபிள் தான் டேட்டா ஸ்டோரா இருக்கு யூசர் நேம், அதை தான் இந்த இடத்துல கொண்டு வரும். அந்த யூசர் நேம் தான் எங்க ஸ்டோர் பண்றோம், டேபிள்ல நேம் அப்படிங்கிற காலத்துல ஸ்டோர் பண்றோம். ஓகேங்களா? இதே போலதான் அடுத்தது உங்களுக்கு ஏஜ் அப்படிமே கெட் ஏஜ், ஸோ இமெயில் கெட் இமெயில். அதை எப்படி கொடுத்தா டேட்டா ஸ்டோர் ஆயிடுமானா, எஸ் நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னா டேட்டா உள்ள போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். இப்படி உள்ள போயிட்டு ஸ்டோர் ஆனது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் இல்லையா? ரிட்டர்ன் ரெண்டர் டெம்ப்ளேட் மூலமா அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ ரெக்வெஸ்ட் வந்து மேண்டிட்டரி. நீங்க ஒரு டெம்ப்ளேட்டை ரிட்டர்ன் பண்றீங்க, அதாவது இந்த ரெண்டர் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்றீங்கன்னா அந்த என்னது, ஸோ அந்த ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது மேண்டிட்டரி. ஓகேங்களா? ஸோ ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கலாம். எனக்கு எந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ண தேவை, ஜஸ்ட் எனக்கு HTTP ரெஸ்பான்ஸ்ல டேட்டா இன்செர்ட் ஆயிடுச்சுன்னு வந்தா போதும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸ் யூசர் நேம் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இது ஓகே. ஆனா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாதானே உள்ள இருக்கிற லாஜிக்ல ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா எப்படி கால் பண்ணுவோம், URL மூலமா கால் பண்ணிருப்போம். அப்ப url.py URL போய் செட் பண்றேன். ஆட் யூசர் அப்படிங்கிற ஒரு URL வந்து செட் பண்ணிருக்கேன். இந்த ஆட் யூசர் அப்படிங்கிற URL நீங்க என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் யூசர் அப்படிங்கிற URL மூலமா நீங்க ஒரு URL டைப் பண்ணும்போது அது வியூஸ்ல இருக்கிற இந்த ஆட் யூசர் அப்படிங்கறத கால் பண்ணும். இந்த ஆட் யூசர் அப்படிங்கறத கால் பண்ணும். கால் பண்ணிட்டு இப்ப நான் சொன்ன லாஜிக் எல்லாமே உங்களுக்கு ரன் பண்ணும். ஓகேங்களா? ரன் ஆகுதா பார்க்கலாம். இது ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மெயின் கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் ரன் பண்றேன். பைத்தான் manage.py run server. ஓப்பன் பண்ண ஓப்பன். நல்லா அடிச்சு இதுல ஆட் யூசர் அப்படிங்கிறது கொடுப்போம். not null constraints failed my app user info name. ஓகேங்களா? not null constraint failed. ஏன் இங்க இந்த இது எரர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், ஓகே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஃபார்ம்ல இருந்து டீடைலா வாங்க சொல்லிருக்கோம். ஆனா ஃபார்ம்ல நம்ம அப்படி ஒரு டீடைல் கொடுத்தோம்னா கொடுக்கல, அதனாலதான் உங்களுக்கு அந்த எரர் வந்து ஷோ பண்ணுது. ஒண்ணு மேனுவலா நீங்க டைப் பண்ணிருக்கணும், இல்ல ஃபார்ம் மூலமா கொடுத்துருக்கணும். ரெண்டுமே கொடுக்காம டைரக்டா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா அப்படிதான் எரர் வரும். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயே அந்த இஃப் கண்டிஷன் கொடுத்து ரெக்வெஸ்ட் மெத்தட் போஸ்டா இருந்தா மட்டும் இங்க உள்ள இருக்க லாஜிக் ரன் ஆகணும். மேபி அந்த மெத்தட் வந்து போஸ்டா இல்ல கெட்னு இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு HTML பேஜ் ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது அந்த ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா செப்பரேட்டா தான் எழுதுவீங்க அப்படின்னா செப்பரேட்டா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஃப் ஆட் யூசர் அந்த ஃபார்ம் மட்டும் ரிட்டர்ன் பண்ண போறோம். அதுக்காக ரிட்டர்ன் ரெண்டர் ரெக்வெஸ்ட் யூசர் info.html. அவ்வளவுதான். யூசர் info.html கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணக்குள்ள உங்களுக்கு யூசர் info.html பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கு URL வேணும் இல்லையா? ரெண்டு ஃபங்க்ஷனும் சேம் நேமா இருக்கு. ஆட் யூசர் இப்போ யூசர் info அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கு ஒரு URL செட் பண்ணிக்கிறேன். இங்கேயுமே யூசர் info அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதான் யூசர் இன்ஃபோன்னு சொன்னீங்கன்னா வியூஸ்ல இருக்க யூசர் இன்ஃபோ அப்படிங்கிறது கால் ஆகி அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணும். இப்போ அந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணதான் பார்க்கலாம்.
யூசர் இன்ஃபோன்னு சொல்லி ரவுட் பண்றேன். எனக்கு ஃபார்ம் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபார்ம்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னு வச்சுக்கலாம். எனக்கு எரர் சிஎஸ்ஆர்எஃப் வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் ரெக்வெஸ்ட் அபார்ட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருது. இது என்ன அப்படின்னா மிடில்வேர் அப்படிங்கிறத நான் இன்ஸ்டால் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். நீங்க உள்ள ஒரு டேட்டாவை அனுப்புறீங்க அப்படின்னா அதுதான் ரெக்வெஸ்ட். நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதான் ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட்டுக்கும் திரும்ப டேட்டா உங்களுக்கு திரும்ப டிஸ்பிளே பண்றதுக்கு இடையில ஒரு செக்யூரிட்டி ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். அதாவது இந்த ரெக்வெஸ்ட் வந்து உங்களோட வியூ லாஜிக் வரதுக்கு முன்னாடியும் அது வியூ லாஜிக் வந்து ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளேக்கு வரதுக்கு முன்னாடியும்